Motivate education. Welcome friends. The Business of the 21st Century by Robert Kiyosaki Part 1 Chapter 1 The rules have changed. Friends, இப்ப இந்த உலகத்துல பொருளாதார நெருக்கடியால ஜாப்ல இருந்து நம்மள ஃபயர் பண்ணிடுறாங்க. லோன்ஸ் அண்ட் இஎம்ஐ இது எல்லாத்துக்குமே நம்மளால ரீபே பண்ண முடியல. 2009ல USA டுடே பத்திரிகை கம்பெனி நடத்திய ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா 60% பீப்புள்ஸ்க்கு இப்ப இருக்க பொருளாதார சூழ்நிலை ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யூஎஸ்ஏல 2008 அந்த டைம்ல வந்துட்டு சில பிரைவேட் கம்பெனிஸ்ல பாதிக்கு பாதி எம்ப்ளாயிஸ காரணமே இல்லாம ஃபயர் பண்ணிட்டாங்க. அப்ப சிலர்கிட்ட சேவிங்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு சர்வே பண்ணாங்க. சில பேர்கிட்ட சேவிங்ஸ் எதுவுமே இல்ல, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு உண்மையை சொல்ல போனா நம்ம கிட்ட எந்த ஒரு சேமிப்புமே இருக்கிறது இல்ல. அதனால நாம நம்மளுடைய மந்த்லி சேலரிக்கோசரம் நம்மளுடைய டைமை பண்டமாற்று முறை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 2008ல ஏற்பட்ட .com பிரச்சனைனாலையும் 2009ல நடந்த எக்கனாமிக் கிராஷ்னாலையும் அமெரிக்க மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஒரு உண்மையை சொல்ல போனா ஏழ்மை கோட்டிற்கும் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம 65 ஏஜுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த புக்கோட ஆத்தர் ராபர்ட் கியோசாக்கி என்ன சொல்றாருன்னா, செக்யூரிட்டியான ஜாபும் பென்ஷன் அமௌண்ட்டும் இது எல்லாமே தொழிலுலக சிந்தனை மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. 2008ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அது என்ன ஆகுதுன்னா, பெட்ரோலோட ரேட் வந்துட்டு $1க்கு அதிகமா போகும்போது எல்லாருமே லக்ஸுரியான கார்ஸை யூஸ் பண்றதை விட்டுட்டு நார்மலான கார்ஸை யூஸ் பண்ணாங்க. அதுவே 50 சென்ட்டுகள், அதாவது $1ல பாதி அந்த ரேட்டுக்கு பெட்ரோல் வரும்போது எல்லாருமே லக்ஸுரியான கார்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க சின்ன வயசுல எறும்புக்கும் வெட்டிக்கிளிக்கும் இருக்கிற ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எறும்புகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான உணவை கோடை காலத்திலேயே சேமிச்சு வச்சு அதை மழை காலத்துல யூஸ் பண்ணிப்பாங்க. இதுவே வெட்டிக்கிளி அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோடை காலத்துல நல்லா எந்த அளவுக்கு ஹாப்பியாவும் ஜாலியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பியாவே இருந்துருவாங்க. ஃபியூச்சரை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. கடைசியில மழைக்காலம் வந்ததுக்கு அப்புறமேட்டு எறும்புகள்கிட்ட தான் போயிட்டு உணவுக்காக நிப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்தோம் இப்ப சொன்ன இந்த ஸ்டோரியில இருந்தோம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாம எறும்புகள் மாதிரி நம்மளுடைய ஃபியூச்சருக்காக சேவிங்ஸோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ பண்ணணும். நம்ம வெட்டிக்கிளி மாதிரியே ஹாப்பியாவே இருந்து அடுத்து என்ன பண்ண போறோமே தெரியாமலே இருந்துச்சுன்னா நம்மளுடைய லைஃப் வந்துட்டு கொஸ்டின் மார்க்கா மாறிடும். அதுக்குன்னு நான் வந்துட்டு உங்களை இங்க ஹாப்பியாவே இருக்கவே கூடாதுன்னு சொல்ல கிடையாது. ஹாப்பியாவும் இருக்கணும், அதே சமயத்துல ஃபியூச்சருக்காகவும் நம்ம சில ஏற்பாடுகள் பண்ணணும். ஆத்தர் ராபர்ட் கியோசாக்கி என்ன சொல்றாருன்னா, நமக்குன்னு ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு சொல்றாரு. இங்க என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. த பிசினஸ் ஆஃப் த 21st செஞ்சுரி இந்த புக்கோட நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மோட்டிவேட் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இருக்க அதர் வீடியோஸை நீங்க இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்டா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.